மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இவ்வளவு வீடியோஸ்லையும் வெறும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோல முழுமையான குரலை சொல்வதற்கான காரணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்பவும் விவாதத்திற்கு இருக்கக்கூடிய தலைப்பு, பேசு பொருளாக இருக்கக்கூடிய தலைப்பு. இரண்டு சாரார், இது செய்யலாம், இது நல்லது, இது செய்யக்கூடாது, இது கெட்டது அப்படின்னு இரு சாரார் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அப்படி என்ன ஒரு தலைப்பு அப்படின்னு கேட்டால், பிராய்லர் கோழி சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா. இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம், சாப்பிட போறீங்களா சாப்பிடாம விட போறீங்களா அப்படின்னு நான் எந்த ஒரு கருத்தும் சொல்றதுக்கு வரல. பொது மனிதனாக, பொது பார்வையாக நான் பார்க்கக்கூடிய ஆங்கிள் நீங்களும் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த உடல் முழுவதும் வெப்பத்தாலையும் குளிர்ச்சியாலையும் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பல வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன் யாங் முறைப்படி, சைனீஸ் தத்துவத்தின் முறைப்படி இந்த உடல் முழுவதும் இயங்குதுன்னு பார்த்தோம். இந்த உலகம் உருவானதும் ஒரு பிக் பேங் தியரின்னு சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்து இந்த உலகம் உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெரும் வெடிப்பு நிகழ்ந்து அப்படின்னால் எந்த நிலையில் வெடிப்பு நிகழும் அப்படின்னு கேட்டால், வெப்ப மிகுதி ஆகும் பொழுது வெடிப்பு நிகழும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப வெப்ப மிகுதி என்பது வெடிப்பை நிகழ்த்தி இந்த உலகத்தை உருவாக்கியது, இந்த உயிர்கள் உருவானது, இந்த உயிர்கள் வளர்ந்தது. அப்ப இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ், இந்த வெப்பம் அதிகமாவது என்பது உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தானே செஞ்சது. அப்ப இந்த உடல்லையும் வெப்பம் அதிகமானால் நல்லது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரி, அப்ப காய்கறிகள் வாங்கி ஏன் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்? வெளியில வெப்பத்தில் வச்சா நல்லது தானே, வெப்பம் மிகுந்தால் நல்லது தானே, ஏன் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னால், இந்த வெப்பமானது ஓரளவில் இருக்கும் பொழுது நன்மை பயக்கும். அதே வெப்பம் மிகும் பொழுது நமக்கு விருப்பமில்லாத, விரும்பத்தகாத சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த வெப்பம் என்பது அதிகமாகும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும்? அந்த வெப்ப சமநிலை மாற்றம், குளிர்ச்சி சமநிலை மாற்றம், இதுதான் நோய் அப்படின்னு நம்மளும் பார்த்துருக்கிறோம். இந்த வெப்பம் அதிகமாகும் பொழுது எல்லாத்தையும் ஸ்பீடப் பண்ணும். இதை எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னால், இந்த 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, அது காமனா 8 சொல்லிட்டாங்க. ஆனால் அறிவியலின்படி திருமண வயது, கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க திருமண வயது, இது எல்லாமே அறிவியல் பின்புலத்தில் கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கு 8 அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். பெண்களுக்கு 7 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பருவ மாற்றம் ஏற்படும். அதை அடிப்படையில் கொண்டு 3வது 8, இங்கேயும் 3வது 7, அப்ப 24, இங்கே 21, பெண்களுக்கு 21. இந்த 7 வயதில், 14 வயதில், 21 வயதில் என்ன நடக்குது உடம்புல, அந்த மாற்றங்கள் எதனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஏஜிங் ஃபேக்டர், இந்த மாற்றங்கள், பாசிட்டிவ் மாற்றங்கள் எல்லாமே வெப்பம் இருந்தால்தான் நிகழும். வெப்பம் இல்லாட்டி எதுவுமே நிகழாது. அப்ப அந்த வெப்பம் சரியான விகிதத்தில், சரியான அளவில் இருக்கும் பொழுது, சரியான பருவத்தில் எல்லா முதிர்ச்சி நிலைகளும் நடக்கும், எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கும். இதே வெப்பம் அதிகமாகும் பொழுது ஆக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பீடப் ஆகும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 14 வயசு, இந்த 2வது 7 அப்படின்னு சொல்லக்கூடிய 14 வயது பெண்கள் பூ பெய்தக்கூடிய வயது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்மளுடைய காலநிலை மாற்றம், உணவு மாற்றம், உடல்நிலை மாற்றம், உள்ள எண்ணங்கள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த ஸ்பீடப் பண்ணிட்டு நம்மளுடைய வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களாவே எல்லாம் அமைவதால எல்லாமே ஸ்பீடப் ஆகுது, ஏஜிங் ஸ்பீடப் ஆகுது. அப்போ 14 வயசுல வரக்கூடிய பியூபர்ட்டி அப்படிங்கிறது 8 வயசுலையும், 9 வயசுலையும், 10 வயசுக்குள்ளேயும், என்னன்னே விவரம் தெரியாத வயசுலையும் அந்த பியூபர்ட்டி அப்படிங்கிறது வந்துடுது. சரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னால், ஏஜிங் வேகமாக நடக்கிறது அப்படின்ற எளிமையா புரிஞ்சுக்கலாம். எனக்கு ஆண் குழந்தைகளுக்கு 16 வயசுக்கு மேல தாடி மீசையெல்லாம் வளரணும் அப்படின்னால், இன்னைக்கு 6வது படிக்கிற பையனுக்கும் காலில் முடி வளர ஆரம்பிச்சிருது, அவன் ட்ரௌசர் போடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிறாங்க. அதே போல கொஞ்சம் ஒரு 7வது 8வது வந்தோடனே அவங்களுக்கு தாடி மீசையெல்லாம் வளர ஆரம்பிச்சது, பெரிய நபர்கள் போல ஒரு தோற்றம் அளிக்குது, குரல் வலை எல்லாம் மாறிடுது. இது எல்லாமே வெப்ப மிகுதியால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது ஆண்களுக்கு பெரிதாக அந்த 18 வயசுலயோ அதுல பெரிய மாற்றங்களை தர்றது கிடையாது. இன்னைக்கு அது ஃபேஷனாக மாறிடுச்சு. சரி, இந்த வெப்ப மிகுதிக்கும் இந்த பிராய்லர் கோழி சாப்பிடலாமான்ற டாபிக்குக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். பிராய்லர் கோழி அப்படிங்கிறது சிக் ஹென், அதுதான் நம்ம சொல்றோம்.
அதாவது சிக் அப்படிங்கிறப்ப கோழி குஞ்சு, ஹென் அப்படிங்கிறது பெரிய வளர்ந்த கோழியை நம்ம சொல்றோம். அதாவது ஹென்னுடைய நிலைப்பாட்டில் அந்த சிக் வந்துருது. அப்ப கலோக்கியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பிஞ்சிலே பழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை தான் அந்த சிக்கனுக்கான பொருள். சரி, 45 நாட்கள்ல இருந்து 60 நாட்களுக்குள்ள அந்த கோழி எப்படி இவ்வளவு வெயிட் கெயின் பண்ணுது, எப்படி வந்து அது கறிக்கு வருது அப்படின்னு பார்த்தால், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போக வேண்டாம். அந்த மருத்துவ வார்த்தைகள் டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பொது பார்வையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹார்மோனிக் இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 45 நாள்ல ஒரு கோழி வளருது அப்படின்னால், இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எய்தர் பாசிட்டிவாகி கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். நிதானமாக இருக்கும் பொழுது வளர்ச்சி நல்லது, அபரிமிதமாக இருக்கும் பொழுது வளர்ச்சி தீமையை கொடுக்கிறது. அந்த தீமை தான் அந்த கோழியில உருவாயிருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளா இருக்கட்டும், அந்த உணவு முறையில நம்ம செய்யக்கூடிய மாற்றங்களா இருக்கட்டும், அந்த கோழியை வேகமாக வளர்க்கிறது. அந்த எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அதே சக்திகள் நம்மளுடைய உடம்புக்கும் கிடைக்கும். புரோட்டீன் நிறைய கிடைக்கும், அதுல தப்பே இல்லை. ஆனால் தீமை தரக்கூடிய அந்த வேகமாக வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடம்புலையும் சாரும் பொழுது, நமக்கு உடம்புலையும் இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி அதிகமாகும் பொழுது வேகமான பருவ முதிர்ச்சி நடக்குது. சரி, இந்த பருவ முதிர்ச்சினால என்ன மாதிரியான தீமைகள்லாம் நடக்கும் அப்படின்னா, 14 வயசுல பியூபர்ட்டி வரணும், 21 வயசுல மேரேஜ் ஆகி அந்த அடுத்த 8க்குள்ள வந்து ஒரு குழந்தை பிறக்கணும், 29 வயசுக்குள்ள 28 வயசுக்குள்ள குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பருவ முதிர்ச்சி வேகமா ஓடிடுது முன்னாடி. அப்ப அந்த 28 வயசுல நமக்கு குழந்தை பிறந்துக்க முடியல. அப்ப அந்த மாதிரியான ஏஜிங் ஃபேக்டரை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த வெப்பம் மிகுந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது நடக்குது. இது பிராய்லர் கோழிக்கு மட்டுமல்ல, வேற எந்த வெப்பம் தரக்கூடிய உணவு முறைகள் நீங்க உட்கொண்டாலும், நான் சைவம் தான், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வெப்பம் தரக்கூடிய எந்த உணவுகள் சைவத்திலையும் இருக்கு, அதை அதிகமாக உட்கொண்டாலும் அது நம்மளுடைய உடம்பில் இந்த மாதிரியான விரும்பத்தகாத மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி, வெப்பம் தரக்கூடிய உணவுகள், வெப்பம் தராத உணவுகள், என்னுடைய உடலில் வெப்பம் அதிகப்படுத்துதா இல்லை குறையுது, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பிரத்யேகமான வகுப்புகளும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேசின விஷயம் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம், அதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். நன்றி.